தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பகுதியில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட 4 கொள்ளையர்களை கைது செய்த தனிப்படை போலீசார் தங்க நகைகள் பணத்தை மீட்ட நிலையில் அவர்களை அம்மாவட்ட எஸ்பி ஸ்ரீனிவாசன் வெகுவாக பாராட்டியிருக்கிறார். பாவூர் சத்திரம் செட்டியூர் ரோட்டில் குடும்பத்தோடு வசித்து வருபவர் கருணாகர். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியான இவர் கடந்த மாதம் தனது குடும்பத்தாரோடு சென்னைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாததை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் மாடி கதவை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவில் இருந்த தங்கம் மற்றும் வைர நகைகள் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த கொள்ளை சம்பவத்தைப் போலவே கீழப்பாவூர் வணிகர் மேலத்தெருவிலும் பூட்டியிருந்த வீட்டை உடைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். இதேபோல அடுத்தடுத்த பகுதிகளில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் உத்தரவின் பேரில் ஆலங்குளம் டிஎஸ்பி ஜெயபால் பர்னபாஸ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை வலை வீசி தேடி வந்தனர். இந்த நிலையில் திருட்டில் ஈடுபட்ட மதுரை குருவித்துறையைச் சேர்ந்த கணேசன், சங்கர்ராமன், அண்ணாமலை, ரமேஷ், செந்தில்குமார் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 157 கிராம் தங்க நகைகள், 2,50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் திருடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்கள், 7 செல்போன்கள் என மொத்தம் 20 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து எஸ்பி ஸ்ரீனிவாசன் தனிப்படை போலீசாரை வெகுவாக பாராட்டி வெகுமதி மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.